பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் பெரிய சாதனைகள் அத்துணையும் இளமையின் சாதனைகளே. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 21. ஜான்சி ராணி வாளெடுத்து குதிரையிலே ஏறி சுதந்திரத்திற்காக போரிட புறப்பட்ட போது அவளுடைய வயது 19. கவிஞர் ஷெல்லி உலக புகழ்பெற்ற கவிதை எழுதிய போது அவருடைய வயது 20. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 21. சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணையும் இளமையின் சாதனைகளே. நாம் அந்த வயதிலே என்ன செய்ய போகிறோம்? இதுதான் உங்கள் முன் நிற்கின்ற கேள்வி. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறான் பேரறிஞன் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. தீயொழுக்கத்தை அகற்றி நல்லொழுக்கத்தை பயிற்றுவிக்காத கல்வி கல்வியே அல்ல என்கிறார் விவேகானந்தர். அத்துணை பேரும் ஏன் படி படி என்று சொல்லுகிறார்கள்? அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அறிந்து கொள்ளவே விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்கிறான் பெஞ்சமின் பிராங்க்லின். அறியாமையை அகற்றுவது எது? அறிவு. அந்த அறிவை எங்கிருந்து பெற முடியும்? புத்தகங்களிலிருந்து மட்டுமே பெற முடியும் நண்பர்களே. அதனால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் படுக்கின்ற இடம் வேண்டும் என்று கேட்டார் அம்பேத்கர்.